ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதான ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டது ஏன் என்ற ஒரு பரபரப்பு விளக்கமானது தற்பொழுது செய்தியாக வெளிவந்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் இன்று காலை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாபு, ராமு, திருவேங்கடம், அருண் உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 11 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்துள்ள போலீசார் பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் என்ன, எப்பொழுது, எங்கு, எப்படி கொலையை அரங்கேற்ற வேண்டும் என திட்டம் தீட்டிக் கொடுத்தது யார் என்ற பல கேள்விகளை வைத்து விசாரணையை நடத்தினர். கொலையில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது, பின்னணியில் பெரும் புள்ளி எதுவும் உள்ளதா என்பன போன்ற பல கோணத்தில் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகிறார்கள். கைதானவர்கள் ஆயுதங்களை பதுக்கி வைத்த இடங்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காவலில் எடுக்கப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தை இன்று காலை 5:30 மணியளவில் விசாரணைக்காக சென்னை மாதவரம் ஏரிக்கரை அருகே அழைத்து சென்றனர். அப்பொழுது ரவுடி திருவேங்கடம் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் திருவேங்கடம் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவலும் வெளியானது. இந்த என்கவுண்டர் சம்பவம் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சிகளும் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்துவதாக கூறி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் என்கவுண்டர் தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. காவல்துறை கூறியிருப்பது, கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் திருவேங்கடம் உட்பட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் உட்பட 11 நபர்கள் விசாரணைக்காக போலீசார் காவலில் எடுக்கப்பட்டனர். இவர் மேற்கண்ட கொலை வழக்கு தவிர 2 கொலை வழக்குகள் மற்றும் வழிப்பறி, கொடுங்காய வழக்கு ஆகிய 5 வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று அதிகாலை போலீஸ் காவலில் இருந்த எதிரி திருவேங்கடத்தை மேற்கண்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற எதிரி தங்கியிருந்த மணலியில் உள்ள வீட்டிற்கு தக்க பாதுகாப்புடன் அரசு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார். புழல் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் மறைந்திருந்த எதிரி திருவேங்கடத்தை பிடிக்க முயற்சித்த போது எதிரி தான் மறைத்து வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கியை எடுத்து காவலர்களை நோக்கி சுட்டுள்ளார். உடனடியாக காவல் ஆய்வாளர் எதிரி திருவேங்கடத்தை தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த எதிரி உடனடியாக மெரிடியன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர்.